பிருகு முனிவர் கூறுகிறார், முனிவரே, பிரம்மா சிருஷ்டியின் தொடக்கத்தில் தன் தேஜஸிலிருந்து சூரியனையும் அக்னியையும் போல் பிரகாசிக்கும் பிராமணர்களை, மரிசி முதலிய பிரஜாபதிகளையே படைத்தார். பிறகு பிரம்மா சொர்க்கத்தை அடையும் சாதனங்களான சத்தியம், தர்மம், தவம், சனாதனமான வேதம், ஆச்சாரம், தூய்மையின் நியமம் ஆகியவற்றை அமைத்தார். பின் தேவ, தானவர், கந்தர்வ, தைத்தியர், அசுரன், நாகம், யக்ஷ, ராட்சசர், பிசாசு மற்றும் மனிதர்களை படைத்தார். பிராமணரே, பிறகு அவர் பிராமணர், சத்தியர், வைசிய, சூத்திரர் என்னும் 4 வர்ணங்களை படைத்தார். மற்ற பிராணி சமுதாயங்களையும் சிருஷ்டித்தார். பிராமணர்கள் வெண்மையாகவும், சத்திரியர்கள் செம்மையாகவும், வைசியர் மஞ்சளாகவும், சூத்திரர் கருப்பாகவும் உண்டாக்கப்பட்டனர். பரத்வாஜர் கேட்டார், 4 வர்ணங்களில் ஒரு வர்ணத்துடன் மற்றொன்றின் வர்ணத்தில் வண்ண பேதம் இருக்கும்போது எல்லா வர்ணங்களிலும் பல்வேறு வண்ண மனிதர் இருப்பதால் இனக்கலப்பை காணப்படுகிறது. காமம், குரோதம், பயம், லோபம், சோகம், கவலை, பசி மற்றும் களைப்பின் செல்வாக்கு நம் அனைவரின் மீதும் சமமாக உள்ளது. பிறகு வர்ணங்களின் வேறுபாடு எவ்வாறு